கர்த்தருடைய வல்லமையை நாம் நாட வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மை அறிவுறுத்துகிறது. கர்த்தரை மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வல்லமையையும் நாட வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் தேவனை மாத்திரம் தேடுகிறவனாய் இருக்கக்கூடாது, கர்த்தருடைய வல்லமையையும் நாடுகிறவனாய் அவன் இருக்க வேண்டும். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஏன் சமூகத்தை பற்றி பேசுகிறது? வல்லமைக்கும் சமூகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அவருடைய சமூகத்தில் தான் அவருடைய வல்லமை இருக்கிறது. ஆகவே இப்பொழுது கூட நீங்கள் அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவருடைய வல்லமைக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஒரு கரண்ட்டு காத்தா வெளிவருது, கரண்ட்டு லைட்டா வெளிவருது, கரண்ட்டு மியூசிக்கா வெளிவருது, கரண்ட்டு சத்தமா வெளிவருது. பாருங்க, ஒரு கரண்ட்டு எப்படிலாம் வெளிவருது, அப்படிதான் கர்த்தருடைய வல்லமை வேற வேற விதமா உங்க வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்தி தேவனுடைய சமூகத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தருடைய சமூகம் தேவனுடைய வல்லமையினால் நிரம்பி இருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிற கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். வேதத்திலே ஜெபத்தை குறித்து ஒரு விஷயம் நாம் படித்திருக்கிறோம். ஜெபம் என்றால் என்ன? ஆஸ்கிங், டிமாண்டிங், கேட்பது, மன்றாடுவது, கூப்பிடுவது, எல்லாமே வேற வேற பார்த்தோம். கூப்பிடுவது வேறு, கேட்பது வேறு. ஸோ ஆபத்து காலத்தில் ஜோமன் இல்லை, என்னை நோக்கி கூப்பிடு. ஏன்னா ஆபத்து காலத்தில் தண்ணியில் முங்கிட்டு இருக்கும்போது ஜோம் பண்ண முடியாது. என்னை நோக்கி கூப்பிடு, ஜஸ்ட் கால் அப்பான் ஹிஸ் நேம். ஆமென். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும். அது ஜெபம்லாம் பண்ணல, அன்பின் பரலோக பிதாவே அப்படி சொல்லலை, அது கான் கூப்பிடுது. ஸோ அதுவும் ஜெபம். வந்து க்ரை அவுட், சத்தமிட்டு கூப்பிடுவது, ஜெபிப்பது, மன்றாடுவது, இப்படி பல விஷயங்களை ஜெபத்தில் எப்படி இருக்கோ என் அன்புக்குரியவர்களே, அது எல்லாமே இட்ஸ் ப்ரேயர். அப்படி தான் கர்த்தரையும் கர்த்தருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நாடுங்கள் என்பது வேறு, தேடுங்கள் என்பது வேறு. நாடுவது என்பது அப்படியே நெருங்குவது. அது ஓவர் நைட் நடக்கிற விஷயம் மட்டும் கிடையாது. ஓவர் நைட் நடந்தாலும் நீங்கள் நெருங்கிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ வல்லமையான வாழ்க்கையை நீங்கள் நாட வேண்டும். அப்படின்னா டே பை டே, அது ஒரு நாள் இல்லை, அந்த வல்லமையோட அளவு உங்கள் மேலே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? கூடிக்கொண்டே இருக்கும். ஸோ வல்லமையை நாடுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், வல்லமையை நாடுகிறோம். நாடுகிறோம் என்றால் நெருங்கி வர்றோம். அப்பா நெருங்கி வரோம். என் வாழ்க்கை ஒரு வல்லமை இல்லாத வாழ்க்கையாய் அல்ல, ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கையாய் இருப்பதாக. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஸோ லெட் அவர் லைஃப் என்டர் இன்டு த சூப்பர் நேச்சுரல் realm. அந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே அது கடந்து வருவதாக. ஸோ காட்ஸ் பவர் அண்ட் சூப்பர் நேச்சுரல் நேச்சர் இஸ் த விசிட்டிங் காட் ஆஃப் காட். தேவனுடைய என்னது? ஆமாம், கர்த்தர் இருக்கிறான்றதுக்கான ஒரு விசிட்டிங் கார்டு தான் என்னது? அந்த சூப்பர் நேச்சுரல். ஸோ இந்த பைபிள்லேருந்து சூப்பர் நேச்சுரலை ஃபுல்லாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு ஊழியக்காரர் சொன்னால் இந்த பைபிளில் வெள்ளை பேப்பர் மட்டும்தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லா பக்கத்துலேயுமே அவர் வல்லமை நிரம்பி இருக்கிறது. நம்ம நினைக்கிற மாதிரி சூப்பர் நேச்சுரல் என்பது ஹீலிங், வந்து மிரக்கிள்ஸ் மட்டும் கிடையாது. அது வல்லமையோட ஒரு பார்ட்டு. பில்லி கிரஹாம் அவருடைய கூட்டத்திலே ஒரு அற்புதம் நடக்காது. அவருடைய அலுவலகத்திலே வியாதியஸ்தர்கள் இங்கே ஜெபிக்க வர வேண்டாம்னே போட்டிருப்பார். கூட்டத்தின் முடிவில் ப்ரேயர் ஃபார் த சிக் பீப்புள் அப்படின்னு ஒரு செஷனே இருக்காது. நீங்கள் வராதிங்க, எனக்கு அந்த 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 கிஃப்ட் இல்லைன்னே சொல்லுவார். நம்மளாச்சும் ட்ரை பண்ணுவோம், அவர் இல்லைன்னே சொல்லிடுவார். ஆனால் அவர் கூட்டத்தில் லட்சக்கணக்கான பேர் வருவாங்க, லட்சக்கணக்கான பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க.
இந்தியாவுக்கு 1974 சொச்சத்தில் வந்தபோது ஐ திங்க் சென்னைன்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்து நின்று நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சுவிசேஷத்தை சொன்னார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர் மூத்த குமாரன் அவரோடு கூட இருந்தான். இளைய குமாரன் தன் சொத்தை பிரித்து தரும்படி கேட்டான். அவர் பிரித்து கொடுத்துட்டார் அவங்க அப்பா. அவன் தூர தேசத்தில் போய், நீங்களும் புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறீங்க, ஏற்கனவே கேட்ட கதை தான், போய் செலவழிச்சிட்டான். பின்பு அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டான போது ஒரு குடியானவனோடு ஒட்டி கொண்டான். பன்றியை மேய்க்கக்கூடிய பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பன்றி திங்கிற தவிடையாவது அவன் தன் வயிற்றினை நிரப்புவதற்கு பயன்படுத்தலாம் என்று நினைத்தான். அதுவும் அவனுக்கு கிடைக்கவில்லை. பின்பு அவன் புத்தி அவனுக்கு திரும்பி வந்தது. அப்படியே அந்த ஸ்டோரியை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறார். ஒரு 1/2 மணி நேரம் என் தகப்பனிடத்தில் திரும்பி போவேன் என்று சொன்னார். அவன் திரும்பி வந்தபோது தகப்பன் ஓடி சென்று அணைத்து கொண்டான். நீ கூட உன்னுடைய வாழ்க்கையில் அவரை விட்டு தூரமாக இருக்கலாம், ஆனால் எங்கள் அப்பாட்ட திரும்பி போன்னு இன்றைக்கி சாயந்தரம் நீ முடிவெடுத்தினா உன் வாழ்க்கையை மாறும். அந்த இயேசுவினிடத்தில் திரும்பி வருவாயா? உங்கள் எத்தனை பேர் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னு திரும்பினா அலைகடல் மாதிரி கையெழுத்துக்கிறாய். அடுத்து பில்லிகிராம் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது. ஏனென்றால் இந்தியாவுக்கு வந்தால் இந்தியாவுடைய கிறிஸ்தவர்களின் சதவிகிதம், எண்ணிக்கை இல்லை, சதவிகிதமே கூடிடுது. அவர் வரக்கூடாதுன்னு பேன் பண்ணாய். அதுக்கப்புறம் மைக் செல்வா வந்தப்போ ரொம்ப வருஷம் கழித்து வந்தார். அப்போ அங்கே என்ன நடந்துச்சு? ஒரு அற்புதம் நடக்கலை. வல்லமை எங்க? அங்கே வல்லமை நாம் நினைக்கிற விதத்தில் வெளிப்படவில்லை, வேறு விதத்தில் வெளிப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்காண்டி சொல்லுவோம். ஸோ பவர் ஆஃப் காட் அப்படின்றது இட் மே பி விசிபிள் ஆர் இன்விசிபிள். ஒரு கூட்டத்தை 6 மணி நேரம் அப்படியே அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருந்தீங்கன்னா தட் இஸ் பவர் ஆஃப் காட். அங்கே ஒன்றுமே நடக்கலாம், அங்கே பவர் ஆஃப் காட் இருக்கு. ஒரு வார்த்தை இருதயத்தை துளைக்கக்கூடிய அளவிற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறதுனால அங்கு வல்லமை கிரியை செய்கிறது. அற்புதம் நடக்கிறதுனால வல்லமை கிரியை செய்கிறது. வியாதி சுகமாகிறது என்றால் வல்லமை கிரியை செய்கிறது. மரித்தோரை எழுப்புறது என்றால் வல்லமை கிரியை செய்கிறது. வல்லமையை நீங்க இதுதான் நினைக்க முடியாது. நீங்க இப்போ உட்காந்துருக்கீங்களே, இதுவே தேவனுடைய வல்லமையில தான் உட்காந்துருக்கிறீங்க. காட்ஸ் பவர் உங்க மேல அப்படியே இறங்கி இருக்கு. ஒரு வொர்ஷிப் பண்ணும்போது அப்படியே இறங்குது பார்த்தீங்களா, தட் இஸ் காட்ஸ் பவர். அது ஏதோ வேலையை உங்களுக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கு. பாருங்க, விஜய் பாடிட்டு இருக்கும்போது மறவாமல் நினைத்திரைய பாடும்போது எத்தனை பேர் இருதயத்துக்குள்ள அந்த ஒரு வைப்ரேஷன், தட் இஸ் பவர் ஆஃப் காட். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஒரு தடவை நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வெல்கம் யூ காட். நன்றி நன்றி. இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னமும் அப்படி அளவில்லாமல் நிரப்புவதாக. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சொல்லுவோமா? தடைகளை எல்லாரும் வாயத்திறந்து thank you for the opening. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே.
கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா. Thank you Lord. கோடி To enter into God's power, to experience the power of God, Bible shows many ways. அநேக வழிகளை வேதம் நமக்கு காட்டுகிறது. கர்த்தருடைய வல்லமையை நாம் நாட வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மை அறிவுறுத்துகிறது. கர்த்தரை மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வல்லமையையும் நாட வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் தேவனை மாத்திரம் தேடுகிறவனாய் இருக்கக்கூடாது, கர்த்தருடைய வல்லமையையும் நாடுகிறவனாய் அவன் இருக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என் அன்புக்குரியவர்களே. பரலோகம் உண்மையுள்ள ஊழியனை தேடுகிறது, பூலோகம் வல்லமையுள்ள ஊழியனை தேடுகிறது. பரலோகம் வல்லமையுள்ள ஊழியர்களை தேடவில்லை. ஏனென்றால் பரலோகத்திலே நீங்கள் கடந்து வரும்போது நல்லது வல்லமையும் வலிமையும் உடைய ஊழியக்காரனே என்று பரலோகம் நம்மை அழைக்கப் போவதில்லை. நல்லது உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே என்றுதான் பரலோகம் நம்மை அழைக்கும். ஆனால் பூமியோ வல்லமையுள்ள ஊழியர்களை நாடுகிறது. சார் அவரு உண்மையான ஊழியக்கார் சார், அப்படி போஸ்ட் அடிக்கிறாங்களா? அடிக்க மாட்டாங்க. அவரு வல்லமையான ஊழியக்கார் சார். பூமி வல்லமையை தேடுகிறது, இந்த பூமி வல்லமையை நாடுகிறது. ஆகவே கர்த்தரும் நமக்கு சொல்லுகிற, வேதமும் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஏன் சமூகத்தை பற்றி பேசுகிறது? வல்லமைக்கும் சமூகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அவருடைய சமூகத்தில் தான் அவருடைய வல்லமை இருக்கிறது. ஆகவே இப்பொழுது கூட நீங்கள் அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவருடைய வல்லமைக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் அவருடைய சமூகத்திற்கு கடந்து வந்தார்களோ, 2000 வருஷங்களுக்கு முன்பா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனித உருவிலே தேவனானவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் அவர் சமூகத்திற்கு வந்தார்களோ அப்பொழுதெல்லாம் வல்லமை ருசித்தார்கள். அப்படியே அவருடைய சமூகத்திற்கு கடந்து நீ வருகிற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு முறையும் நீ கர்த்தருடைய வல்லமையை ருசிக்க முடியும் என்று நான் சொல்லுகிறேன். Every time you come to the presence of the Lord, you can experience the power of God in different ways, whether it is invisible or invisible. ஆனால் மறந்து விடாதீர்கள், தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கு அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அவருடைய வல்லமை கிரியை செய்கிறது. பல முறை வெளியே சுகமளிக்கிறது, பல நேரம் உள்ளே உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது, பல நேரம் குணங்களிலே மாற்றத்தை கொடுக்கிறது, பல நேரம் வாழ்க்கையிலே கதவுகளை திறக்கிறது. சில நேரம் கண்களுக்கு முன்பாய் கதவுகள் திறக்கிறது, சில நேரம் எங்கோ ஒரு கதவு நமக்காய் திறக்கிறது. கையை தட்டி ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். So presence of God, அந்த சமூகத்தை குறித்த அந்த அறிவு, அந்த உணர்வு வல்லமையை வாழ்க்கையில் வெளிப்பட வச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு வல்லமை இல்லாத வாழ்க்கை இந்த பூமியில் நான் வாழ விரும்பல ஆண்டவரே. நான் ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் என்றால் அது வல்லமையுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆமென். நான் இளம் வயதிலே பாருங்க நான் தெரு பிரசங்கங்களுக்கு ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போகும்போது என்னோட நண்பர்கள் வருவார்கள். நான் எப்போவுமே ஜனங்களை பார்க்கும்போது நான் ஓப்பன் ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணி பேசுவேன். சில நேரம் தனி பர்சனல் எவாஞ்சலிசம் பண்ணும்போது என்னை அறியாமல் டீப்பாக பேச ஆரம்பிச்சிருவேன். ஆமாம், மனிதன் எப்பொழுது சில சுவிசேஷன்ற பேரில் ஆதாம் பழத்தை தொடங்கி அப்படியே நோவா வழியாக
வந்து தாவீது, சாலமோனு இவங்களுக்கு வந்து அப்படியே பைபிள் ஸ்டடியவே முடிச்சிருவாங்க. அப்படி சில நேரம் பேசுவேன். அவன் ஃபுல்லாக கேட்டுட்டு 25 நிமிஷம் நான் சொன்னதை ஃபுல்லாக கேட்டுட்டு சரிங்க சார் அப்படின்னு அசையாமல் இருப்பான். ஆனால் என் நண்பன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஒரு எவாஞ்சலிஸ்ட்டு. அவன் பக்கத்தில் வந்து இப்படி ஒரு கூர்ந்து பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு அவர் மேலே கையை வச்சு பயப்படாதீங்க என்ன அப்படின்னு, பயப்படாதீங்கன்னு அங்கே சொல்லுவேன். ஓன்னு அழுதுவான் சார். அழுது அந்த இயேசு எனக்கு வேணுங்க அப்படின்றான். பாப்பா என்னடா சொன்னேன், நான் இவ்வளோ நேரம் பைபிளவே பாதி எடுத்துட்டேன். தட் இஸ் ஸ்டடி. திஸ் இஸ் பவர், பவர் ஆஃப் காட். ஆமென். அப்போ ஸ்டடிக்கு பவர் வேணுமா? கலங்காதேக்கே பவர் வேணும்னா ஆமாம், ஸ்டடிக்கு ரொம்ப பவர் வேணும். ஸோ எதுவுமே பவர் இல்லாமல், ஆமாம், நீங்கள் வந்து டேபிள் ஃபேனாக இருக்கலாம், சீலிங் ஃபேனாக இருக்கலாம், கரண்ட் இல்லாமல் ஓடாது. அப்போ பைபிள் ஸ்டடியாக இருக்கலாம், எவாஞ்சலிக்கல் ஒர்க்காக இருக்கலாம், அல்லது சண்டே ப்ரீச்சிங்காக இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, த பவர் ஆஃப் காட் இஸ் த மேட்டர். பவர் ஆஃப் காட் இஸ் த மேட்டர். ஓ ஷே மாமா 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 சகரபலபதி ரமணமதியாங் கரபலபதி ரிபிரிபிரிபிரிபிரி. தடைகளை உடைத்தீரையா. அந்த பவர் அப்படியே உடைக்கும். தள்ளாட விடவில்லையே. செக்குலர் ஜாப்ல நீங்க இருக்கலாம் சார், நீங்க வந்து ஒரு உலக பிரகார வேலையில இருக்கலாம், ஆனா உங்க மேல கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யும். நீங்க போய் நிற்கும் போது, ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போறீங்கன்னா, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு நீங்க உள்ள போகும்போது அந்த இடத்துல அப்படியே தேவன் இறங்கி நிற்பார். அவன் எதுக்கு உங்களை செலக்ட் பண்றானே தெரியாது, உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. சில நேரம் நான் பார்த்துருக்கிறேன். நான் கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த பொருளை வந்து நாங்கள் போய் வந்து டெலிவரி பண்ண போகும்போது, நான் உங்களை பார்த்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது சார். நீ வீட்டுக்குள்ளே வந்தீங்க, நான் எப்போ செக் புக் எடுத்தேன், நீங்கள் என்ன பேசுனீங்க ஒன்றுமே தெரில, செக் புக் எடுத்தேன், கையெழுத்து போட்டு கையில் கொடுத்துட்டேன், அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்படியே சொல்லியிருக்கிறார். இதே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார். பெரிய இன்கம் டேக்ஸில் ஒரு பெரிய வந்து அவர் இப்போலாம் ரிட்டையர் ஆகிருப்பார்ப்பான், வயசாகிருப்பார். அப்போ வந்து அவர் சொல்லுவார், அவர் எத்தனை வீட்டுக்கு ரைடு போனான்னு தெரில, ஆனால் நம்ம போகும்போது அது ஒரு ரைடு ஆயிடுது. ஸோ பவர் ஆஃப் காட் உங்கள் மார்க்கெட்டிங்கில் வேலை பார்க்கும். பவர் ஆஃப் காட் உங்கள் கிளரிக்கலில் வேலை பார்க்கும். பவர் ஆஃப் காட் உங்கள் ப்ரொஃபஷனலில் வேலை பார்க்கும். பவர் ஆஃப் காட் நீங்கள் வந்து டாக்டராக இருந்தால், இன்ஜினியர் இருந்தால், வாட் எவர் இட் மே பி, வாட் எவர் ப்ரொஃபஷன் யூ மே ஹேவ், உங்களுடைய அத்தனை பகுதியிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். தேவனுடைய வல்லமை உணர நீங்கள் வரும்போது, அது தேவனுடைய அரவணைப்பு. வல்லமை என்பதும் அன்பு என்பதும் பிரிக்க முடியாதது. The love of God is the power of God. What is the power of God? Love is God. Love is the power of God. What is love of God? Is power is the love of God. So அவருடைய வல்லமை தான் அன்பு, அவருடைய அன்பு தான் வல்லமை. அவருடைய அன்பு உங்களை அரவணைக்கும் போது அந்த வல்லமை, அவர் மனதுருகி அவர்களை தொட்டார், அப்பொழுது அவர்கள் சுகமடைந்தார்கள். கையை தட்டும்போது ஆமென். The more you enjoy the love of God, the more you can feel the power of God. So வல்லமைன்றது அந்த சவுண்டோடு அப்படி மட்டும் கிடையாது, அது அந்த மனதுருக்கத்தோடு வர்றது. ஸோ எந்த ஒரு ஊழியன் மனதுருக்கத்தில் நிரம்பி இருக்கிறானோ அவரிடத்தில் தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் வெளிப்படும். இந்தியாவில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியரை நாம் அறிவோம். அவரிடத்திலிருந்து வல்லமை, தேவனுடைய வல்லமை 9 வரங்களும் வெளிப்பட்டதுண்டு. அவரை பிடிக்காதவர்கள் அநேகர் இருக்கலாம், ஆனால் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கோடிக்கணக்கான நபர்களில் எனது குடும்பமும் ஒன்று. ஆகவே அந்த நன்றி அறிதலோடு, சிலர்லாம் பாருங்க விடிய விடிய வாங்கி தின்னுட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாதே சார், நான் ஒன்றுமே வாங்கினலன்னு நான் கூசாமல் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க செத்து போனாலும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், கர்த்தர் அந்த ஊழியனை கொண்டு என்னை ஆசீர்வதித்தார். ஆமென். ஸோ ஸ்டில் ஐ ரிமெம்பர், அவரிடத்திலிருந்து மிக பயங்கரமான தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஆனால் அவரிடத்தில் என்ன இருந்தது என்றால் தேவனுடைய மனதுருக்கம் இருந்தது. Compassion of God. There is God's love, there is God's power. To increase the power of God, try to increase the level of love. So எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே வல்லமை கிரியை செய்கிறது. அன்பில்லாத வல்லமை எல்லாம் அது பில்லி சூனியங்களாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமைக்கும் பிசாசின் வல்லமைக்கு என்ன வித்தியாசம்? தேவன் தம்முடைய வல்லமையை தன் அன்பிற்காக வெளிப்படுத்துகிறார்.
பிசாசின் மக்கள் அதை அழிப்பதற்காக வெளிப்படுத்துகிறார்கள். தேவனுடைய ஊழியர்கள் தங்கள் வரங்களை கிரியை செய்யும் போது அவர்களிடத்தில் இருந்து தேவனுடைய அன்பை மட்டும் நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் a மேஜிக் ஷோ. ஒரு மேஜிக் ஷோ பண்ற மெஜிஷியன் அவன் செய்யும்போது பாருங்க, பறவை கொண்டு வருவான், புறாவை பறக்க விடுவான். அங்க என்ன இருக்கும்? அங்க ஒண்ணுமே இருக்காது, அங்க லவ் இருக்காது. தட் இஸ் வாட் மேஜிக். அப்புறம் ஊழியக்காரனும் ஒரு மேஜிக், அதாவது ஒரு பவர் ஆஃப் காட் டெமான்ஸ்ட்ரேஷன் மைண்ட்ல இருந்து அங்க கம்பேஷன் இல்லைன்னா தட் இஸ் a மேஜிக் ஷோ. லவ், ஆமென் சொல்லுவோம். ஸோ தேவனுக்கும் கூட நம்ம மேல அன்பை காட்டுறப்பெல்லாம் அவர் எப்படி தான் காட்டுறாரு? வல்லமையாக தான் காட்டுறாரு. தடைகளை உடைக்கிறாரு, கதவுகளை திறக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, குறைவுகளை நிறைவாக்குறாரு. ஓ ராபா காமானாஷ, வியாதிகளை சுகமாக்குகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இரவும் பகலும் என்னை நினைத்து, எப்படி என்னை நினைத்து அப்படின்னா நான் ஒரு ஆளுன்னு, என்னை நினைத்து இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கைத்தட்டி அந்த அன்புக்கு நன்றி சொல்லுங்க. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நான் என்ன சொல்லுவேன்? எசேக்கியா சொன்னான், நான் என்ன சொல்லுவேன்? சாக கடந்தவன் பழச்சிட்டான், 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டாரு, பழச்சிட்டு சொல்றான், நான் என்ன சொல்லுவேன்? நான் என்னத்தை சார் சொல்ல? கர்த்தர் வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே அவர் செய்தார். சொல்லுங்க, நான் என்ன செய்வேன்? இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. என்ன சொல்லுங்க ஆண்டவரே? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Come on, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். Thank you Lord. Shagarabalabadi ramanamadi ankarabalabadi. So where there is God's love, there is God's power. உங்க குடும்பத்துல தேவனுடைய அன்பு மட்டும் அப்படியே ஊறிட்டே இருந்துச்சுன்னா அங்க தேவனுடைய வல்லமை அப்படியே. நான் நல்லா பார்த்திருக்கேன். ஒரு ஆள் மேல உங்களுக்கு இருக்கிற அன்பு விலகிருச்சுனாலே நான் நல்லா பார்க்கிறேன், அவங்க மேல இருக்க கவரிங் விலகிறத நான் பார்க்கிறேன், அந்த பவர் விலகிறத நான் பார்க்கிறேன். அதனாலதான் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, நம்ம வந்து நம்ம மற்றவர்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, ஊழியர்களை பகைச்சக்கூடாது. எதுக்கு சொல்றோம்னா, அந்த பவர் எங்க ஒர்க் ஆகுதோ, எங்க நம்ம ஒர்க் ஆகும், அந்த லவ் எங்க இருக்குதோ அந்த பவர் அங்க ஒர்க் ஆகும். ஸோ எங்கெல்லாம் இயேசு மனதுருகினாரோ அப்பெல்லாம் வல்லமை ரிலீஸ் ஆச்சு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஒரு வயருக்குள்ள கரண்ட் போயிட்டே இருக்கு, எங்க வந்து லீக் ஆகுது, எங்க மேல இருக்கிற எலாஸ்டிக் உருகி அது விலகுதோ அப்ப அந்த கம்பியில இருக்க கரண்ட் வெளியே வருது. அப்படிதான் உங்களுக்குள்ள வல்லம் ஓடிக்கிட்டே இருக்கும். எங்க லவ் அப்படியே வந்து மேல இருக்கிற எலாஸ்டிக், அந்த பிளாஸ்டிக் அப்படி உருகுதோ அங்க லவ் அப்படியே, அங்க பவர் லீக் ஆகும். So where there is love, where there is compassion, there is the releasing of the power of God. ஷேமஹாந்து நாமா ஷாத்துரா பலபதியாங்க. ஒரு ஊழியக்காரர் பேசினார், என்று நல்லா இருங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கும், நான் ரேர் கமாடிட்டி அப்படின்னு பேசினார். அவர் பேசினதுல எதுவும் தப்பு கிடையாது, ஆனால் கேட்டவங்க தான் தப்பானாலுங்க. அவர் ஒரு ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் பேசின வரிகள் எடுத்து பார்த்தா தட் இஸ் ட்ரூ. என்னை மட்டும் நீங்கள் நேசிச்சிங்கன்னா உனக்கு எல்லாம் நல்லா நடக்கணும். தட் இஸ் ட்ரூ, தட் இஸ் ட்ரூ. As a disciple of a leader for more than 25 years, I enjoy such a covering of a leader. ஒரு ஊழியனோட கவரேஜ்னா என்னன்னு தெரியும். நாட் ஓன்லி ஒரு ஊழியக்காரனுடைய கவரிங்கே அப்படி இருக்குன்னா, தேவனுடைய கவரிங், அந்த லவ், அதான் போர்வையால் என்னை, அந்த போர்வை தான் காட்ஸ் பவர்.
ஆனால் போர்வை எல்லாரும் மேலேயுமா மூடுறோம்? போவாஸ் பார்த்து ரூத் சொல்கிறா, என் மேலே போர்வையை மூடுங்க. அப்போ இந்த போர்வையை மூடும்போது அந்த 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 மனவாட்டியை அந்த போர்வையை மூடும்போது அந்த கவரிங் அப்படியே வருது. அப்படிதான் தேவன் நம்ம மேலே அந்த லவ்வில் அப்படியே அந்த லவ் வரும்போது நம்ம மேலே போர்வையை மூடுறாரு. கையை தட்டி. Power of God is a wonderful word. It's a wonderful experience. It is mixed and merged with the word love. Love. Sheke mene hantu nama dyanka. The more and more you experience the love of God, the more and more you are experiencing the power of God. உங்களை சுத்தி அந்த power of God இருக்க நீங்க பார்க்க முடியும்.